அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம வீட்டுக்கு வந்து நீ கொத்தனார் வராங்க தளம் போடுறதுக்கு. அதுக்கு வந்து இந்த எம்சாண்டு மண் அள்ளி விடுறேன். 20 பாண்டு கொட்ட சொல்லியிருக்காங்க. 17 பாண்டு அள்ளி விட்டுட்டான். அஜய் தான் கொண்டு போய் கொட்டிட்டு வரான். என்னால் வந்து பச்சை பிள்ளைய தூக்க சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, என்னால் தூக்க முடியாது, கழுத்து வலி. அதனால் அஜய்க்கு அள்ளி நான் வந்து தூக்கி விடுறேன். அவன் தான் எடுத்து போயிட்டுருக்கான். வாடா. பதினெட்டு தண்டா 18 தண்டா பாண்டை அள்ளி தூக்கியாச்சு நண்பர்களே. அடுத்து வந்து கொத்தனார் வந்துட்டார். அங்கே வீட்டுக்குள்ளார வேலை. இது வந்து கூட்டி முட்டா வச்சுட்டு போகுது. எப்படி வச்சாலும் கோழி வேற சிரிச்சு பிடிக்கும். எப்பா 20 பாண்டு அள்ளிவிட்டாச்சு நண்பர்களே. இது வந்து கூட்டி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து இப்போ அஜய்க்கு வந்து ஸ்கூலுக்கு சாப்பாடு செஞ்சு அனுப்பிடணும். கோதுமை மாவை கரைச்சி வச்சுருக்கேன். தோசை ஊற்றி டக்குன்னு அதான் இப்போ முடியும். மணியே 8:30 ஆயிடுச்சு. அவன் குளிச்சுட்டு கிளம்புங்கட்டியும் நான் வந்து சட்னி அரைச்சி தோசை ஊற்றி அனுப்பிடணும். அடுத்து கொத்தனார் வந்துட்டார். அப்புறம் ஒரு வழியாக கொத்தனாருக்கு சேர்த்து சாப்பாடு செய்யலாம். அதனால நல்லா சாப்பாடு செய்யலாம். மாவு கரைச்சி வச்சு ஒரு ஆம்பளை இல்லாத வீடு எவ்வளோ கஷ்டம் தெரியுது. ஒரு ஆம்பளை இல்லாத குடும்பம் எப்படிலாம் இருக்குன்னு ரொம்ப சிரமம். எங்களால் முடியல இந்த 20 பாண்டு அள்ளி விட்டுறதுக்கு. இதுதான் என்னால் இந்த கழுத்து தூக்கி விட்டதுக்கே எனக்கு இந்த ஷோல்டர் கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. அதை தான் கொண்டு போய் கொட்டினா சரி ஓகே. நீங்களும் இந்த மாதிரி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு யாரெல்லாம் ஒரு வீட்டை கட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, சின்ன பெருசியாக இருந்தாலும் நமக்குள்ளே சொந்தமாக அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விஜய் சனாபுரி ரைட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வேலை இருக்குது நண்பர்கள். பாய்.